அன்பு ஜோதிட சொந்தங்களே வணக்கம். தாய் தந்தை குரு தெய்வத்தின் ஆசிகளுடன் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வர்க்கம் மூர்த்தி. நாம் இன்று காண இருப்பது விசுவாவசு வருடத்துடைய ஆவணி மாதத்திற்கான கடக ராசிக்கான பலன்கள். இந்த கடக ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எத்தகைய சாதகமான சூழல்களையும் எந்தெந்த விஷயங்கள்ல மிக கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் நம்ம விரிவாக பார்க்க போறோம். கடகராசி நண்பர்கள் எப்போவுமே ஒரு விதமான தைரியத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்கள். அவங்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் எப்பவுமே இருக்கும். ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் தான் புத்திகாரர்கள். கடகம் சந்திரனோட வீடு. சந்திரன் தான் புத்திகாரகன். புத்திகாரகனாக இருப்பதனால அவங்களுக்கு எதையுமே கூர்மையாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஞானம் இயற்கையாகவே அதிகமாக பெற்றவர்கள் இந்த கடகராசி நண்பர்கள். ஆனால் அத்தகைய கடகராசி நண்பர்கள் சில விஷயங்களில் நான் அதிகமாக யோசிக்கிறேன், பல விஷயங்களில் பல கோணங்களில் யோசிச்சு தான் முடிவு எடுப்பேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் காலம் தாழ்த்தி முடிவெடுக்கும் போது சில வாய்ப்புகளை தவறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அமையும் இந்த கடகராசி நண்பர்கள். அத்தகைய சூழலை களையணும்னா எடுக்கக்கூடிய முடிவுகளை உடனுக்குடன் எடுக்க வேண்டிய தருணம் அமையும். அந்த மாதிரி விஷயங்களை உடனே முடிவெடுக்க பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த கடகராசி நண்பர்கள். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் கடகராசி நண்பர்கள் ஒரு விதமான தைரியம் மேலோங்கும். எதையுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருப்பதனால வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அனைத்து விதமான முயற்சிகளும் செய்ய வேணும் அப்படின்றத இந்த கடகராசி நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் தன வரவுகள் உயரக்கூடிய காலம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெரும்பாலான கடகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போது அதையெல்லாம் முறையாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல விதமான தன வரவுகள், பொருளாதார உயர்வு எல்லாமே உடனுக்குடன் கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய காலமாக இருப்பதனால அதற்கான முயற்சிகளை கைவிடாமல் வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலும் சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டியது இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான கடமை இந்த காலகட்டத்தில். அதோட இந்த கடகராசி நண்பர்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்றதுனால யாராவது வாக்கு கொடுத்துடக்கூடாது, யாருக்காகவும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. வாக்கு கொடுத்தா அது பின்னாடி பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு எப்பவுமே கடகராசி நண்பர்கள் கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டுண்டு தான் செய்யணுமா வேணாமான்றத கடைசியில் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய விஷயம். முடிவு நல்ல விதமாக சொல்லுவாங்கன்னு நினச்சா கூட அவங்க இறுதியாக இல்லை அப்படின்றது தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி நண்பர்கள் இருப்பதனால இந்த காலகட்டத்தில் ஒரு அசட்டு தைரியம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு வாக்கும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அந்த வாக்கு கொடுப்பதனால பல விதமான இன்னல்களை பின்னாளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்பதனால வாக்கு கொடுப்பதை ரொம்ப கவனமாக செயல்படுத்தணும். அடுத்தவர்களோட விவாதங்களை தவிர்த்துருங்க. வீண் விவாதங்களை பெரும்பாலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களை எளிதில் கோபப்படுத்தக்கூடிய காலம் இந்த காலத்தில் இருக்குது. யாராவது உங்களை கோபப்படுத்தி அதில் ஈல்டாயிடாதீங்க. கோபத்துக்கு அடிமையாகாமல் அந்த மாதிரி உங்களை கோபப்படுத்தக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இருந்து விலகி வந்துடுங்க. அதுக்கு நேரம் கொடுக்காதீங்க அவங்க உங்களை ஈல்டு ஆக்கிடுறதுக்காக. அதனால் கோபம் ஒரு பெரிய பாதகமான செயல்களை இந்த காலகட்டத்தில் செய்யும் அப்படின்றதுனால எதிரிகளோடையோ குடும்ப உறவுகளோட பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக பேசி விவாதங்களை குறைச்சி கோபத்தை கட்டுப்படுத்தி அனைத்து விதமான செயல்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய காலம் என்பதனால கொஞ்சம் கவனமாக உங்களுடைய கோபம் இந்த மாதிரி விஷயங்களில் வார்த்தைகளை விடாமல் கவனமாக செயல்படுங்க அப்படின்றது நம்ம மிக முக்கியமான எச்சரிக்கையாக இந்த கடகராசி நண்பர்களுக்கு நம்ம கொடுக்கணும். அடுத்து வண்டி வாகனம் பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகன பயணங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். தூரதேசம் போகக்கூடிய நண்பர்களாக இருந்தால் பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கையோடு பயணம் பண்ணணும். ரயில் பயணங்கள், பஸ் பயணங்கள்லாம் தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அவங்களுடைய பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். செல்ஃப் டிரைவிங் பண்ணிவிட்டு நீண்ட தூரம் பயணம் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா இரவு நேரங்களில் பயணம் செய்வதை அறவே தவிர்க்கணும். இரவு 12 1 மணிக்கு மேலே உங்களுடைய தூக்கம் ஆழ்ந்து போகக்கூடிய காலமான நேரங்களில்
நான் டிரைவிங்கில் பெரிய ஸ்கில் எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்தோட அசட்டு தைரியத்தோட வண்டியை ஓட்டுறது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி நேரங்களில் வண்டியை நிறுத்திட்டு ஓய்வு எடுத்துட்டு பிறகு விழிந்த உடனே ஒரு 4-5 மணிக்கு மேலே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு வண்டி எடுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பயணங்களில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இந்த கடகராசி நண்பர்கள். நீங்கள் சரியாகவே வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் எதிர வரவனும் பின்னாடி வரவனும் பக்கத்தில் வரவனும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சச்சரவுகளை தரக்கூடிய காலங்கள் அமையும். அதனால் எச்சரிக்கையாக இந்த ஆவணி மாதத்தில் பயணங்களை திட்டமிடுங்க, வண்டி வாகனங்களை ஓட்டுங்க. அடுத்தது திருமண வாய்ப்புகள் தாமதப்பட்ட நபர்கள். நீண்ட நாட்களாக வயது கடந்தும் திருமண வயதை கடந்தும் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருந்து அந்த திருமணம் சரியான முறையில் கைக்கூடி வராமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற கடகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. வரக்கூடிய வரன்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கான சரியான வரன்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கு. அதனால் உங்கள் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எப்பவுமே கடகராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கும். அத்தகைய எதிர்பார்ப்புகள் காலம் தாழ்ந்து திருமண வயதை கடந்த நண்பர்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிட்டு வரக்கூடிய வரன்களை எது உங்களுக்கு ஓரளவுக்கு லைஃப்பை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஜாதக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் குடும்ப முறையிலும் எல்லாத்தையுமே அலசி பார்த்துட்டு சில விஷயங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை தவிர்த்துட்டு திருமண வாழ்க்கையை உடனே அமைத்து கொள்ள வேண்டிய காலம் இது. அதனால் திருமணத்தை காலப்படுத்தாதீங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உடனே திருமணத்துக்கு முயற்சி எடுங்க. கைகூடி வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலம் இது. கடகராசி நண்பர்களுக்கு சில மாதங்களாக கொஞ்சம் வருமான தடை இருந்திருக்கும். அத்தகைய வருமான தடைகள்லேருந்து நிவர்த்தி அடைஞ்சு பொருளாதாரம் தனவரவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருப்பதனால அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தொழில் வியாபாரங்களில் மேலும் சிறப்பான வருமானங்களை பெறக்கூடிய தருணங்களை அமைத்து கொள்ளுங்கள். அத்துடன் வரக்கூடிய வருமானங்களில் பெருமளவு சேமிக்கவும் பழகுங்க. சேமிப்பு என்பது எதிர்கால திட்டத்திற்கு நம்ம உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லா ராசி நண்பர்களுக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சேமிப்பு தான் ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் நம்மளுடைய எதிர்கால திட்டங்களுக்கு. அத்தோட வரவுகளை கடன் சுமைகள் இருந்தால் அதையும் நிவர்த்தி பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய தடைகள்லேருந்து மேலும் சிறப்பான வாழ்க்கையை பெறுறதுக்கான முறையான முருக வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. முருக வழிபாடுகள் உங்களுக்கு பல விதங்களில் முன்னேற்றத்திற்கு துணை நிற்கும் என்பதனால முருக வழிபாடுகள் அருகில் உள்ள முருக ஆலயத்திற்கு சென்று முருக வழிபாடுகளை செய்து புகழ்பெற்ற ஸ்தலங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முருக வழிபாடுகள் சிறப்பான நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் கடகராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். அத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆராய்ந்து பார்த்து உங்கள் ஜாதகத்திற்கான தசாபுத்தி என்ன, அந்த தசாபுத்திக்கான அதிதேவதைகள் இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டு மேலும் சிறப்பான பலன்களை பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.